8th ஸ்டாண்டர்ட் இயல் 3 அதில் வந்து நோயும் மருந்தும் இதில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். உடல்நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தலாகும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிணி இ. அடுத்தது நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நோயின் வகைகள் எத்தனைன்னா 3 ஆ. 3வது கொஷின், இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் இ. 4வது கொஷின், தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி இ. அடுத்தது வந்து வருமுன் காப்போம்ல உள்ள 1 மார்க் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். அது வையம் போற்ற. 2வது கொஷின் பாருங்க, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் ஆ. 3வது கொஷின், இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும் இ. அடுத்தது வந்து தமிழர் மருத்துவம் இதில் உள்ள 1 மார்க் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். ஃபஸ்ட்டு என்னத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாவரமா, விலங்குகள், உலோகங்கள், மருந்துகள். தாவரங்களை ஆ. 2வது கொஷின், தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. ஆன்சர் வந்து உணவி நீட்சியாக இ. 3வது, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு இ. 4வது, சமையலறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும். நல்வாழ்வுக்காக இ. அடுத்தது வந்து இயல் 3ல் எச்சம் இதில் உள்ள 1 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன், முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். எச்சம் ஆ. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த இ. 3வது கொஷின் பாருங்க, குறிப்பு வினையெச்சம் என்ன டேஷ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை ஆ. பொறுத்துக பாருங்க. நடந்து, நடந்துங்கிறது வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. பெயரெச்சம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல, அந்த ஆ சவுண்டில் முடியல அதெல்லாம் பெயரெச்சம். ஊ அப்படிங்கிற இதில் முடிகிறதெல்லாம் வினையெச்சம். பெயரெச்சம் நல்ல, எரிந்த, விழுந்த, மாட்டிய, அழைத்த. ஆ சவுண்டில் முடியுதா. வினையெச்சம் படித்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து. அவ்வளோதான். அடுத்துக்க பாருங்க, காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல. இது வந்து தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். வேலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. இயல் 3 முடிஞ்சிச்சு. இயல் 4 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.